த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு ஒரே வழக்குல திமுகவுக்கும் கடுமையான திட்டு அப்படின்றது உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியை வச்சு கிளின்னு கிழிச்சு தள்ளி இருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள். என்ன நடந்துச்சு, எந்த வழக்குல இப்படி இவங்க திட்டு வாங்கினாங்க, இது எந்த அளவுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்ல நடந்த இந்த 2 வழக்குகளையும் நான் நேர்ல போய் பார்த்து ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்றதுனால இந்த வீடியோல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இல்லாம ஆத்தென்டிகேட்டான தகவல்களை தான் நான் உங்ககிட்ட இப்ப பகிர்ந்துக்க போறேன். இப்படியே ஆத்தென்டிகேஷனான தகவல்கள், மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல திமுக வழக்க பார்த்திடலாம். வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு முழக்கத்தை கையில் எடுத்தாங்க. அந்த முழக்கத்தின் கீழே தமிழ்நாடு ஃபுல்லா பொதுமக்களை சந்திச்சு அவங்கள திமுகவுடைய உறுப்பினர் ஆக்குறது அப்படின்றத இவங்களுடைய திட்டத்துடைய அடிப்படையான விஷயம். ஆனா அதுக்காக அவங்க கையாண்ட வழிமுறை தான் சிக்கலானதா மாறிச்சு. என்ன பண்ணியிருந்தாங்க, பொதுமக்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய ஆதார், அவங்களுடைய போன் நம்பர், அந்த போன் நம்பர்ல இருந்து வரக்கூடிய ஓடிபி, ஆதார்ல இருந்து வரக்கூடிய ஓடிபி அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு எதிராக அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு அப்படின்றது தாக்கல் செய்யப்படுது. இந்த மனுவை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை, என்னது இது, அது எப்படி நீங்க ஒருத்தருடைய தனி உரிமை சார்ந்த விவரங்களை நீங்க கேட்டு வாங்குவீங்க? சரி, நீங்க வாங்குறீங்க, வெளியே பிரைவேட் கம்பெனியில வச்சுதான் நீங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்றீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க பத்திரமா வச்சிருப்பாங்க அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை அதை அவங்க வெளிநாடுகளுக்கு வித்துட்டாங்கன்னா, இல்ல அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் வெளியே கசிஞ்சிருச்சுன்னா இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்க போறது அப்படின்னு திமுகவை கடுமையான முறையில கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓடிபி வாங்குற நடைமுறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த வாரம் ஒரு இடைக்கால தடை அப்படின்றதையும் பிறப்பிச்சிருந்தாங்க. திமுக அதோட கம்முன்னு இருந்திருக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தா கண்டிப்பா அடி வாங்குவாங்கன்னு தெரியும். அதே தான் நடந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிஎம்கே சார்பில் அப்பீல் அப்படின்றது ஃபைல் பண்ணப்படுது. இந்த கேஸ் உச்சநீதிமன்றத்துல நீதிபதிகள் PS நரசிம்மா மற்றும் சந்துருகர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி தான் விசாரணைக்கு வந்தது. அப்போ எடுத்த உடனே மனுவை படிச்சு பார்த்த நீதிபதிகள், கரெக்ட் தான், சென்னை ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் கரெக்டா தான் கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய தனி உரிமை, அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத பாதுகாக்கிறதுக்கு நீதிமன்றத்துடைய அடிப்படையான வேலையா இருக்கு. அந்த வேலையை செய்யாதீங்கன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை சரியான முறையில தான் இந்த வழக்கு அணுகி இருக்கிறாங்க. அவங்க கரெக்டா தான் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் அந்த கேஸ் அங்க நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க எதுக்காக அவசர அவசரமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களோட உள்நோக்கமே தப்பா இருக்கு அப்படின்னு கண்டமணிக்கு திட்டி அந்த மனுவை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு தேவைன்னா திருப்பி சென்னை ஹைகோர்ட்டுக்கே போங்க, அங்க போய் உங்களோட கோரிக்கைகளை வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இது திமுகவுக்கு எந்த வகையில பிரச்சனை ஏற்படுத்தும்னா, அதிமுக இது அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்துல கடுமையான முறையில கொண்டு போவாங்க. ஏற்கனவே டெல்லியில இது சம்பந்தமா பத்திரிகையாளர்களை சந்திச்சா அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினராகவும் வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடிய இன்பதுரை பேசும் பொழுது, திமுகவுடைய இந்த திருட்டுத்தனத்தை நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போவோம் பாருங்க அப்படின்னு இருக்கிறாங்க. பணபலம் படைத்த கட்சி திமுக. வீடு வீடா போய் உறுப்பினரை சேர்க்கலாம், அவங்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். அதனால மற்ற கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லாத நிலை உருவாகும். அதுவும் ஆர்டிகிள் 14க்கு எதிரானது. எனவே இந்த ஓடிபியை கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை எந்த ஏஜென்சி கலெக்ட் பண்ணுது, அது எங்கே சேவ் ஆகுது, அதை அமெரிக்காவுக்கு அவங்க வித்துட்டா என்ன ஆகும் என்று கடுமையான இந்த அப்சர்வேஷன்லாம் சொல்லி தான் ஒரு ஸ்டே கொடுத்தாங்க. அந்த ஸ்டேக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்து இன்று விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்றம் அந்த விஷயத்தில் தலையிட மறுத்துவிட்டது. தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரான வழக்கில் ஒரு வழக்கறிஞராக நீங்க ஆஜராகலாமா என்று திமுக வழக்கறிஞர் வில்சனுக்கு நீதிபதிகள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்தனர். ஏற்கனவே திமுக அரசை கடுமையா விமர்சித்து வரக்கூடிய சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஓடிபி விவகாரத்தையும் எடுத்துட்டு போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல இன்னும் 2 நாள்ல இன்னொரு கேஸ் வேற வர இருக்கு. இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு இந்த மருத்துவ முகாம்கள் நடத்துறாங்கல்ல, அதுல மக்கள் வரி பணத்துல செயல்படுத்தக்கூடிய அரசு திட்டத்துல முதல்வர் ஸ்டாலின் பெயரை எதுக்கு பயன்படுத்துறாங்க, அவருடைய போட்டோவை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டு அதிமுகவுடைய ஸ்ரீவி சண்முகம் ஏற்கனவே சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்கை விசாரிச்ச சென்னை ஹைகோர்ட் போன வாரம் என்ன சொல்லியிருந்தாங்க, சரிதானே, அது எப்படி நீங்க சிட்டிங் சீஃப் மினிஸ்டருடைய பேரை அதுல போடுவீங்க, அவருடைய போட்டோவை நீங்க எப்படி போடுவீங்க, அதெல்லாம் போடக்கூடாதுன்னு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் தங்களது தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் மீறுற வகையில இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. அந்த தடை உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் 2 நாள் கழிச்சு வரும் பொழுது கிட்டத்தட்ட சென்னை ஹைகோர்ட் சொன்ன மாதிரியே தான் நடக்கும் அப்படின்னு நான் ஓரளவுக்கு யூகிக்கிறேன்.
ஒருவேளை அந்த கேஸ் அப்படி வந்து அதுல ஏதேனும் அரசுக்கு எதிரான மிக முக்கியமான கருத்துக்கள்லாம் வருது அப்படின்னா நிச்சயமா அதையும் தனி வீடியோவா போடுறேன். அப்ப நீங்க வந்து அந்த வீடியோவை பாருங்க. சரி, திமுக இன்னைக்கு இவ்வளவு திட்டு வாங்கிட்டாங்களா? அடுத்ததா ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய சவுக்கடி தான். கடந்த 2022 வருஷம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ராகுல் காந்தி ஒரு நடைப்பயணம் போனார். அதாங்க பாரத் ஜோடோ, தமிழ்ல கூட சொல்லணும்னா ஒற்றுமை யாத்திரைன்னு ஒரு நடைப்பயணம் போனாங்கல்ல. அந்த நடைப்பயணத்துல அவர் நிறைய இடங்கள்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. அப்படி 2022 டிசம்பர் மாதம் பத்திரிகையாளர்களை சந்திச்ச ராகுல் காந்தி சீனாவுடைய ஆக்கிரமிப்புகள் பத்தி கடுமையா பேசியிருந்தாரு. என்னன்னு சொல்லியிருந்தாரு? இந்தியாவுடைய நிலப்பரப்பு 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சீனா ஆக்கிரமிச்சிருச்சு. இந்திய ராணுவ வீரர்களை எல்லை பகுதிகளில் சீன ராணுவ வீரர்கள் தாக்குறாங்க. அவர் அதை எதை சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடி கல்வான் பள்ளத்தாக்குல சீன ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்களை தாக்கி அதுல கிட்டத்தட்ட 20-24 இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா சீனா இதே மாதிரியான அத்துமீறல்கள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அதை சுட்டி காட்டி தான் ராகுல் காந்தி பேசியிருந்தாரு. ராகுல் காந்தி நாட்டை அவமதிச்சிட்டாரு, ராணுவ வீரர்களை அவமதிச்சிட்டாரு, அவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த நிறைய பேர் உத்தரப்பிரதேச மாநிலத்துல புகார் கொடுக்கறாங்க. அதுல ஒரு புகார் லக்னோவுல பதிவாகுது. அந்த வழக்க லக்னோ கீழமை நீதிமன்றம் விசாரிச்சு ராகுல் காந்திக்கு நேர்ல வாங்க அப்படின்னு சம்மன் இஷ்யூ பண்றாங்க. அந்த சம்மனை ரத்து பண்ணுங்க அப்படின்னு ராகுல் காந்தி அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொல்லிடுறாங்க? இல்ல அதெல்லாம் நாங்க பண்ண முடியாது, வழக்கை நாங்க டிஸ்மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு ராகுல் காந்தியுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. உடனே ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்துக்கு வராரு. உச்சநீதிமன்றத்துல அந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திபங்கர் தத்தா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் முன்னாடி விசாரணைக்கு வருது. அதே மாதிரிதான் எடுத்த உடனே மனுவை படிச்சு பார்த்த நீதிபதிகள், ராகுல் காந்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு? அவர் எப்படி இப்படி பேசலாம்? சீனா இந்தியாவுடைய நிலப்பரப்பு 2000 சதுர கிலோமீட்டர் அபகரிச்சிருக்கு அப்படின்றது ராகுல் காந்திக்கு எப்படி தெரியும்? அவர்கிட்ட இதுக்கான சாலிடான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கா? சரி, அப்படியே இருந்தாலும் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. அவர் பார்லிமெண்ட்ல தானே போய் பேசணும். இதை எதுக்கு பொது வெளியில பேசுறாரு? இதை எதுக்கு அவர் சோசியல் மீடியால எழுதுறாருன்னு கண்டமேனிக்கு திட்டுறாங்க. நான் 10 வருஷத்துக்கு மேல இந்த மாதிரியான வழக்குகள்லாம் ஓரளவுக்கு நேர்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இப்படி தனிநபர் தாக்குதல்ல எப்பவுமே உச்சநீதிமன்றம் பெரிய அளவுல ஈடுபட மாட்டாங்க. ஆனா இந்த முறை கடுமையான முறையில ராகுல் காந்தி திட்டி தீத்துட்டாங்கன்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்க? ஒரு உண்மையான இந்தியன் இப்படி எல்லாம் பேசவே மாட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தியை விட்டு வெலாசி தள்ளிட்டாங்க. இப்படி எல்லாம் திட்டி இருந்தாலும் கூட லோயர் கோர்ட்ல நடக்கக்கூடிய அந்த அவதூறு வழக்கோட விசாரணைக்கு இடைக்கால தடை விதிச்சு வழக்கை 3 வார காலத்துக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. இனி 3 வாரம் கழிச்சுதான் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும். நிச்சயமா அப்பயும் ஏதாவது நடக்கும். அப்படி நடக்கிறப்போ அதையும் நம்ம தனி வீடியோவை பார்க்கலாம். ஆனா ராகுல் காந்தியுடைய இந்த பேச்சு அரசியல் தளத்துல பெரிய அளவுல பேசு பொருளா மாதிரி இருக்கு. இப்போ நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பீகார் மாநிலத்துல அந்த தேர்தல் ஆணையம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வாக்காளர் திருத்தப்பட்டியல் விஷயமாகட்டும், அது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்ற விஷயமாகட்டும், மீனவர்கள் கைது, இன்னொரு பக்கம் நாடு முழுக்க இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பின்மை, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை முன்னெடுத்து எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டு வராங்க. ஆனா தங்களுக்கான சரியான தருணம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த பாஜகவுக்கு இந்த விஷயம் லட்டு மாதிரி போய் கிடைச்சிருக்கு. அந்த கட்சியை சேர்ந்த அத்தனை பேருமே, யாரு, ஜே.பி. நட்டா தொடங்கி நாடாளுமன்றத்துக்கு புதுசா வந்திருக்கவங்கல இருந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வரைக்கும் அத்தனை பேரும் ராகுல் காந்தியை விளாசி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது என்ன, யாரு போய் கேட்டாலும் 10 நிமிஷம் 20 நிமிஷம்னு இந்த விஷயம் சம்பந்தமா இன்டர்வியூ கொடுக்கறது என்ன. ஏற்கனவே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்கள் இப்படிதான் பண்ணுவாங்க. இதெல்லாம் ராகுல் காந்திக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க அப்படின்ற விஷயத்த பாஜக தலைவர்கள் எடுத்து பேச பேச அது அவங்களோட டிவிலையும் சோசியல் மீடியாவிலும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பேசுறாங்க? ராகுல் காந்தி ஒரு தலைவரா இருக்கிறக்கே தகுதி இல்லாதவரு, அவர் இந்தியாவையும் இந்திய ராணுவத்தையும் அவமதிச்சிட்டாரு, அவரு ஒரு சீன ஏஜென்ட்டா இருக்கிறாரு, வெளிநாடுகள்ல இருந்து பணம் வாங்கிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக இப்பெல்லாம் பேசுறாரு அப்படின்னு கண்டமேனிக்கு இந்த விஷயம் அப்படின்றது இப்ப பாலிடிக்ஸா மாறி இருக்கு. ராகுல் காந்தி பேசுனது உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கான விளக்கங்கள் நிச்சயமா வரணும். ஒரு பத்திரிகையாளர்களை சந்திச்சு இப்படியான விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது, அதைத்தான் பேசி இருக்கிறாரு. அதுக்கு பதில் அரசியல்வாதிகள் கொடுக்கணும். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொடுக்கலாம், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுக்கலாம். ஆனா நீதிமன்றம் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்களோ, ஓவர் டோஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு. காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் நிறைய பேர் அந்த சந்தேகத்தை எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க. இதுல மூத்த பத்திரிகையாளர்கள் சில பேர்கிட்ட கேட்கும் பொழுது, ஏங்க ஒரு அரசியல்வாதி தான் அப்படிதான் பேசதான் செய்வாங்க, அப்படி பேசினாதான் அரசியல் பண்ண முடியும், இதுக்கெல்லாம் தடை உத்தரவு போடணும், இதுக்கெல்லாம் அவதூறு வழக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்தியாவில் எந்த ஒரு அரசியல்வாதியுமே எந்த ஒரு அரசியல் கட்சியுமே நடத்த முடியாது. தனிநபர் தாக்குதல் எங்கேயும் ராகுல் காந்தி ஈடுபடல, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்றாரு, அதுக்கான விளக்கத்தை அரசு கொடுக்கட்டும், ஏன் இந்த விஷயத்துல நீதிமன்றம் வராங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ 3 வாரம் கழிச்சு வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது தெரியும் இது என்ன ஆக போகுதுன்னு. ஆனா
திமுக விஷயம் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல அரசியல் விஷயமா மாறிடுச்சு. ராகுல் காந்தி விஷயம் இந்திய அளவுல பெரிய அளவுல அரசியல் பிரச்சனையா மாறிடுச்சு அப்படின்றதுல மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இந்த 2 வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் அணுகுன விதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரிதாங்க, கரெக்டா பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்க, இப்பெல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு என்ன தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரீசெண்ட் டேஸில் சப்ஸ்கிரைபர்ஸோட எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிட்டு வரதையும் பார்க்க முடியுது. உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இந்த சேனலை நான் ரன் பண்ண முடியும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள், பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான நகர்வுகள் எல்லாத்தையுமே டெல்லியில இருந்து நேரில் பார்த்து மக்களுக்கு சரியான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியிலேருந்து இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.